இந்த தக்காளி செடிய பத்தி நான் ஒண்ணு சொல்லி ஆகணுங்க. இந்த செடி வந்து வளருமா? வளராதா? அப்படிங்கிறது மாரி தான் இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இன்னொருத்தங்கள வெளியூர் போறதுனால இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி தண்ணி ஊத்த சொல்லியிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அதிகமான தண்ணி விட்டுட்டாங்க. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது, அந்த செடியே ரொம்ப வளராத மாரி தான் இருந்துச்சு. இலைகள் எல்லாமே காஞ்சு கருகி போய் இருந்தது. சரி எதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 2, 3 நாள் அப்படியே வேற தண்ணி எதுவுமே ஊத்தாம அப்படியே விட்டுருந்தேன். திரும்ப ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இது நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப வளர்ந்த உடனே அப்படியே கீழ தொங்க ஆரம்பிச்சுரும். அத வந்து ஒரு ஸ்டிக்கு மாரி குடுத்து, நீங்க ஒரு பந்தல் மாரி போடலாம். அப்படி இல்லன்னா, இந்த மாரி ஏதாவது கயிறு வச்சு கட்டி நீங்க கட்டி விட்டீங்க அப்படின்னா, அதிகமான பூக்கள், காய்கள்லாம் காய்க்கும். இதிலயே பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. பெருசா எந்த உரமுமே தேவையில்ல. நம்ம டெய்லி யூஸ் பண்ற அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் டீ தூள் வேஸ்ட் இந்த மாரி போட்டாலே போதும். இந்த மாரி உங்களுக்கு வளர ஆரம்பிச்சுரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ.